Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. தமிழகத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்கும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்ததன் மூலம் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரித்து உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தெரிவித்தார். செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அண்மை செய்தி. தமிழகத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்கும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்ததன் மூலம் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தெரிவித்திருந்தார். செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்கும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்ததன் மூலம் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்து உத்தரவிட வேண்டும் என கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தெரிவித்திருந்தார். செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது.